கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த மீடியா வாயிலாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைய தினத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னும் ஒரு சிறப்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். இதுபோல வாஞ்சையுள்ள விருப்பமுள்ள அநேக மக்கள் ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முழுக்க நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் யார், எதற்காக இந்த பணிகளை செய்கிறோம் என்பதனை குறித்தும், தொடர்ந்து வரும் நாட்களில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை குறித்து நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக அறிவிக்கிறோம். எப்படியாக இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை எந்தெந்த வகையிலே சிறப்புப்படுத்த முடியுமோ, மகிமைப்படுத்த முடியுமோ, பேச்சிலும் வாழ்க்கையிலும் எல்லா வகையிலும் அவருடைய நாமத்தை சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய நாம மகிமைக்காக நீதியின் விருட்சங்களாக நட்டு பலப்படுத்துவாராக. இந்த நாள் விசேஷமான இந்த தியானத்திற்கு போவதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்மை குறித்து மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த தந்ததான வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமையாவும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். நாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்க போகிறதான விஷயத்திலே குறித்து நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து இங்கே சொல்லுகிறார். தேவாலயத்திலும் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும் பொழுது தன்னை சிறப்புப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவாலயத்திலும் பெரியவர், ஒன் கிரேட்டர் தேன் த டெம்பிள், ஒன் கிரேட்டர் தேன் த டெம்பிள், தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை சொல்லுகிறார். தேவாலயம் என்பது உலகத்திலே மதங்களுக்கெல்லாம் முக்கியமாக அதிக இம்பார்ட்டன்ட் பெற்றதாக, அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேவாலயம் இல்லாமல், தேவாலயங்கள் இல்லாமல், அதிலே பணிவிடைகள் இல்லாமல், ஆலயங்கள் இல்லாமல் எந்த வகையிலேயும் எந்த ஒரு மதமும் நடப்பதில்லை. எல்லா மதங்களும் தேவாலயங்களை முக்கியத்துவப்படுத்தித்தான், மையப்படுத்தித்தான் காணப்படுகிறது. அது எந்த மத வித்தியாசமும் இல்லை. அதில் தேவாலயங்கள் அதிக பணச்செலவிலே கட்டப்படுகிறது. ஒன்றை இடித்து கொண்டு இன்னொன்று கட்டப்படுகிறது. ஏற்கனவே பல வகையிலும் பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவிலே, பிரச்சனைகளுக்கு நடுவிலேயா இருந்தாலும் பரவாயில்லை, தேவாலயத்தை கட்டித்தான் தீர வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிற பல்வேறு மதங்கள், ஆலயம் கட்டுவதிலே அதிக சிரத்தை செலுத்தக்கூடிய பல்வேறு மதங்களைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம், காண்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு நடுவிலே சொல்லுகிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஒன் கிரேட்டர் தேன் த டெம்பிள், தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். ஏன் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கும் பொழுது அதை குறித்ததான காரணத்தை அவரே சொல்லுகிறார். பாருங்க, 7வது வசனத்துல, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த தேவாலயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்திருந்த காலத்திலே இருந்த தேவாலயத்தை அவர் கண்டார். தேவாலயத்திலே நடக்கக்கூடியதான விஷயங்கள் என்ன என்பதனை அவர் நேரடியாக கண்டார். ஏனென்றால் அவர் தேவனாக இருந்தவர், தேவகுமாரனாக இப்பொழுது மனிதனாக பூமிக்கு வந்திருக்கிறார். மனிதனுடைய இடையிலே உள்ள தேவாலயங்களிலே நடக்கிறதான விஷயங்களை அவர் கண்டிருக்கிறார்.
அப்பொழுது அன்றைக்கு இருந்த தேவாலயமானது ஏரோதுவினால் கட்டப்பட்டது, விலையேறப்பட்டதான கற்களினாலே கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயம், புகழ்மிக்க தேவாலயம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அவர் எருசலேமிலே கண்ட தேவாலயம் மிகவும் புகழ்பெற்றதான தேவாலயம். 40 வருஷங்களுக்கு மேலாக நல்ல பளிங்கு கற்களினாலே கட்டப்பட்ட தேவாலயம், மிகவும் சிரத்தையாக கட்டப்பட்ட தேவாலயம். இந்த தேவாலயத்திலே நடக்கக்கூடியதான பலிகள், செலுத்தக்கூடியதான காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டார். கண்டுகொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவாலயத்தில் அங்கே இரக்கம் இல்லாமல் இருந்தது. அப்போ தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி ஒருவர் தன்னை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவாலயத்திலே இரக்கம் இல்லாமல் இருந்தது. மக்கள் வருகிறார்கள், மக்கள் பலிகளை செலுத்துகிறார்கள், காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறார்கள், போகிறார்கள், ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள். ஆனால் அங்கே இரக்க குணம் என்பது தேவாலயங்களிலே இல்லாமல் காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரக்க குணம் என்பது தேவாலயத்தில் இல்லாமல் இருந்தது. அது மட்டுமில்லாமல் பாருங்க, தேவாலயத்திலே இன்னும் சில விஷயங்கள் கூட நடந்தது. அந்த தேவாலயத்திலே பணிவிடை செய்யக்கூடிய மக்களுக்கு தேவாலயத்திலே எப்படி வேண்டுமென்றாலும் செயல்படலாம், தேவாலயத்துக்குள்ளே எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அந்த தேவாலயத்தை தொட்டு பணிவிடை செய்கிறவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் வருகின்ற மக்கள், பலி செலுத்தக்கூடிய வருகின்ற மக்கள், அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். எதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அன்றியும் 5வது வசனத்தில், அன்றி ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லை. அப்போ தேவாலயத்திலே பணிவிடை செய்கிற குருக்கள், ஆசாரியர்கள், அவர்கள் எல்லாம் உயர்ந்த பூஜாரிகள், உயர்ந்தவர்கள் என்று கருதுகிறவர்கள், அவங்க என்ன பண்ணினாலும் பிரச்சனையே இல்லை, தேவாலயத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு விதிவிலக்கு. ஆனால் சாதாரண மகன் ஒருவன் வரும் பொழுது, சாதாரண ஒருவன் பலி செலுத்த வரும் பொழுது அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன் தூய்மைப்பட்டு இருக்க வேண்டும், அவன் புறந்தூய்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், அவன் இன்ன இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது, இன்ன இதற்குள்ளே எல்லாம் அவன் கடந்து சென்று விடக்கூடாது, இன்ன பொருட்களை, தேவாலயத்தில் உள்ள பொருட்களை தொட்டுவிடக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் வைத்து 2ஆக பிரிக்கப்பட்டிருந்ததுதான் ஒரு தேவாலயம். அப்படி என்றால் குருக்கள், ஆசாரியர்கள், பூஜை செய்கிறவர்கள் ஒரு பக்கமும், அவர்கள் ஒரு கூட்டமும், அவர்கள் தேவனை சார்ந்தவர்களாகவும், மற்ற சாதாரண மக்கள் 2வது வகை மக்களாகவும், அவர்களுக்கென்று பல தடைகள் இருக்கப்பட்ட சூழ்நிலையில், வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அப்படியாக தடுக்கப்பட்டவர்களாக, மொத்தத்திலே இயேசு கிறிஸ்து பார்த்த பொழுது தேவாலயத்திலே இரக்கம் இல்லாமல் இருந்தது. பலிகள் செலுத்தப்பட்டது, காணிக்கைகள் செலுத்தப்பட்டது, பூஜைகள் நடந்தது, ஏராள விதமான அங்கே சமர்ப்பணங்கள், அர்ப்பணங்கள் எல்லாம் அர்ப்பிக்கப்பட்டது, பொருத்தனைகள், வேண்டுதல்கள், காணிக்கைகள், அப்பப்பா எவ்வளவு போட முடியுமோ காணிக்கைகள் எல்லாம் போடப்பட்டது. தேவாலயங்களிலே மிகவும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து காணாதது இரக்கத்தை அவர் காணவில்லை. அல்லேலூயா. அங்கே அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கம்தான் முக்கியம், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை குறித்து நாம் இன்னும் வாசிக்கும் பொழுது, ஏன் தேவாலயத்தை விட பெரியவர் என்று சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து? ஒன்று, தேவாலயத்திலே சடங்குகள் நடக்கிறது, பலிகள் நடக்கிறது, ஆச்சாரங்கள் நடக்கிறது, தேவாலயத்துக்கு வந்தவர்கள் ஒரு கூட்டம் என்றும், தேவாலயத்தை தொட்டு பணிவிடை செய்கிறவர்கள் ஒரு கூட்டம் என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டு இப்படியாக மக்களுக்குள்ளே வேறுபாடுகளும் காணப்பட்டது. இதுக்கு நடுவிலே பலிகளும் காணிக்கைகளும் எல்லாம் செலுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அதை பார்த்து, இரக்கமே இல்லாத ஒரு தேவாலய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். 2வதாக, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்ல காரணம் என்னவென்றால், அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம், அதனுடைய
48 முதலுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்க மாட்டார். இந்த ஆலயங்கள் எல்லாம், ஒவ்வொரு மதங்களும் கட்டி வைத்திருக்கிற ஆலயங்கள் எல்லாம் யாருக்காக? கடவுள் தங்கும்படிக்காக, இறைவன் இறைஞ்சும்படிக்காக, இறைவன் இறங்கி வந்து அவர்களுக்கு அனுக்கிரகம் பாலிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மதங்களும் முனைப்போடு எவ்வளவு பணம் கொடுத்து, எவ்வளவு பொருட்கள் கொடுத்து, எவ்வளவு வைரங்களை படைத்து, எவ்வளவு தங்கங்களை பொதிந்து தேவாலயங்களை எல்லாம் சிறப்புப்படுத்தி வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி காண்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கையினால் கட்டப்பட்ட எந்த ஒரு ஆலயத்திலும் கடவுள் வாசமாய் இருக்க மாட்டாரா. ஏன் என்று இன்னும் சொல்லுகிறது பாருங்க. இவைகள் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? அதுதான் இங்க கேள்வி. ஏன் கடவுள் ஆலயத்திலே வாசமாய் இருக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது, கடவுளை யாரும் கண்டதில்லை, அவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது, அவருடைய உருவம் யாருக்கும் தெரியாது. அவர் இவ்வளவு பெரிய அண்டசராசரத்தை படைத்து கட்டி காக்கிருக்க, ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்குள்ளே, மனிதன் கட்டுகிற ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்குள்ளே, இல்லை ஒரு சங்கத்துக்குள்ளே, இல்லை ஒரு தொழுகை கூடத்துக்குள்ளே அவரை வரையிருத்த முடியுமா? அந்த எல்லைக்குள்ளே அவரை கொண்டு வர முடியுமா என்பதுதான் இந்த கேள்வி. அங்கே அவரே சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட எனக்கு எப்படிப்பட்ட தேவாலயத்தை கட்டுவீர்கள்? எப்படிப்பட்ட தேவாலயத்தை கட்டினால் இவ்வளவு பெரிய தேவன் அந்த ஆலயத்திலே வந்து வாசமாய் இருக்க முடியும்? அதுதான் கேள்வி. இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த, இவ்வளவு வலிமை வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆண்டவருக்கு, ஒரு கடவுளுக்கு, அகிலம் படைத்தாலும் அன்பருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அவரை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? அவருடைய திரட்சி என்ன, அவருடைய வலிமை என்ன, அவருடைய உருவம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதனாலே தான் இவ்வளவு பெரிய தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி ஒருத்தனை உள்ளே அடைக்க முடியாது. தேவாலயத்திலே தேவன் இல்லை என்பத காரணத்தினாலேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 9வது அதிகாரத்திலே இன்னும் இந்த எழுத்தாளர் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 9வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 9வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தேவாலயத்திலும் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு காரணம், அங்கே பிரிவினை இருந்தது. தேவாலயத்திலே குருக்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் பணிவிடை செய்கிறவர்களுக்கும் மட்டும்தான் சில விஷயங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உரிமை. அவர்கள் தேவாலயத்தில் எப்படி வேண்டும் என்றாலும் நடந்து கொள்ளலாம். ஆனால் சாதாரண மகனோ, சாதாரண மனிதனோ இங்கே வரக்கூடாது, அதை தொடக்கூடாது, இந்த நாளிலே வரக்கூடாது, இன்னது செய்துவிட்டுதான் வர வேண்டும் என்கிற ஏகப்பட்ட நிபந்தனைகள். இரக்கமில்லாத ஒரு பணிவுகளை அங்கே நடந்தது. பலிகள் ஏராளம் செலுத்தப்பட்டது, காணிக்கைகள் செலுத்தப்பட்டது, பிரசங்கங்கள் பண்ணப்பட்டது, ஆனால் இரக்கமில்லை. அந்த தேவாலயத்திலே, மனுஷன் கையினால் கட்டின தேவாலயத்திலே தேவன் வாசமாகவே இல்லை. பின்ன யாருக்காக இந்த பலிகளும் காணிக்கைகளும் தர்மங்களும் இந்த ஆச்சாரங்களும் இந்த அனுஷ்டானங்களும் இந்த வேதங்களும் இவைகளெல்லாம் யாருக்காக? எல்லாம் அதை சார்ந்திருக்கிற மக்களுக்காகவும், அதை சார்ந்திருக்கிற ஆசாரியர்களுக்காகவும், குருக்களுக்காகவும், அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காகவும் தான் இருந்தது. அதனாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நாம இன்னொரு பகுதியை வாசிக்கும் பொழுது, அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 9வது வசனம், அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை.
தேவாலயத்திலும் பெரியவர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்றால் அதுக்கு இன்னொரு காரணம், அங்கே பலி செலுத்தப்பட்டது, காணிக்கைகள் செலுத்தப்பட்டது, எல்லா சடங்குகளும் அனுஷ்டிக்கப்பட்டது, ஆச்சாரங்கள் நடந்தது, மணி ஓசை எழும்பினது, பூஜைகள், கந்த வர்க்கத்தினுடைய சுகந்த வாசனைகள் எப்பொழுதும் பலிபீடத்தில் இருந்தோ சிலைகளுக்கு முன்னிருந்தோ வந்து கொண்டே இருந்தது. எல்லாம் நடந்தது, கிரமமாக சுத்திகரிப்பு நடந்தது, காணிக்கைகள் செலுத்தப்பட்டது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் நடக்கல. என்ன நடக்கல? மனுஷனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயங்கள் பிரம்மாண்டமான ஆலயங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்பொழுது அயோத்தியிலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றெல்லாம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதுபோல எருசலேமை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யூதர்கள் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று சொல்லி. அதுபோல நீங்க எல்லா மதத்திலே உள்ளவர்களும் ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும் என்றே துடியாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டி இருக்கிறது வாஸ்தவன்தான். இருக்கிற ஆலயங்களிலே கடவுள் இல்லையே, இறைவன் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி? மட்டுமில்லாம இங்கே செய்யக்கூடிய பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனுஷனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தவில்லை. அதுதாங்க முக்கியம். ஆலயங்களிலே செய்யப்படுகிறதான காணிக்கைகள், செலுத்தப்படுகிறதான பலிகள், இவைகள் மனுஷனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தவில்லை. திரும்ப 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 வந்து செய்துவிட்டு போகிறான். தற்காலமாக தன்னுடைய மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டு போகிறான். அவன் வீட்டுக்கு போற, கோயில்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளால வழியில ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு தான் போறான். அது மட்டுமல்லாமல் வீட்டில் போனதுக்கு அப்புறம் இன்னும் எப்படி தப்பு பண்ணலான்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறான். ஆலயத்துக்கு போய்விட்டு வந்து, காணிக்கைகளை செலுத்திவிட்டு வந்து, விண்ணப்பங்களை செலுத்திவிட்டு வந்து, பலிகளை செலுத்திவிட்டு வந்து, ஆச்சாரங்களை அனுசரித்து வந்து, மனசாட்சி சுத்தப்படவில்லை. புனித பயணங்கள் மேற்கொள்ளுகிறான் மனிதன். ஆனால் இந்த பயணம் எல்லாம் அவனுக்கு புனிதமாக மாறுகிறதா? புனித பயணம் மேற்கொண்டு வருகிற மனிதன் திரும்பவும் தான் புனிதன் என்று தைரியமாக சொல்ல முடிகிறதா? புனித பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக தன்னுடைய வாழ்க்கையிலே பிடித்திருந்த பாவம் அவனை விட்டு மாறி இப்பொழுது நான் புனிதன் ஆனேன் என்று சொல்லி அவனாலே சொல்ல முடிகிறதா? அவனுடைய மனசாட்சி சுத்தப்பட்டதா, சுத்தப்படுத்தப்பட்டதா என்று சொல்லி அவனாலே தைரியமாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் செலுத்தக்கூடியதான பொருட்கள்ல ஒன்றும் இவனுடைய மனசாட்சியை, குற்றமுள்ள இவனுடைய மனசாட்சியை, பாவம் நிறைந்த இவனுடைய மனசாட்சியை யாருக்கும் ஒரு தடவையாவது சுத்தப்படுத்த முடியவில்லை. நம்முடைய தேசத்திலே ஆதார் அட்டை எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்ப சமீபத்திலே ஒரு செய்தியை நான் வாசித்தேன். யாராவது தொலைந்து போனால் அவர்களுடைய பட்சத்திலே இந்த ஆதார் அட்டை இருந்தால் அதை பக்கத்திலே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவனுடைய குடும்பம் எல்லாம் அந்த இதிலே டிஸ்பிளே ஆகும், தெரிந்துவிடும். அதனாலே தொலைந்து போன, காணாமல் போன ஒரு குழந்தையோ ஒரு நபரையோ கண்டுபிடிப்பது மிகவும் எளிது என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. ஒருவேளை ஸ்கேன் பண்ணினா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன, ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஓட்டை இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவனுடைய மனசாட்சியிலே மறைந்திருக்கிற பாவ கரையை கண்டுபிடிக்க முடியுமா? எந்த பலியினாலும் இதை நிவர்த்தி செய்ய முடியுமா? எந்த ஆலயத்திலேயும் போய் எந்த நிவாரணத்தினால் இவனுடைய மனசாட்சி சுத்தப்படுத்த முடியும்? ஆக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் இதையெல்லாம் கண்டு கொண்டுதான் சொல்லுகிறார். ஆலயத்திலே வந்து பலிகள் செலுத்தப்படுகிறது, காணிக்கைகள் அர்ப்பணிக்கப்படுகிறது, பூஜைகள் நடக்கிறது, மணி ஓசைகள் கேட்கிறது, நல்ல குந்திரிக்க வாசனைகள் எழும்புகிறது. இவன் வந்துவிட்டு கும்பிட்டு விட்டு செல்லுகிறான். ஆனால் இவனுடைய மனசாட்சியோ சுத்தப்படவில்லை. சரி, மனசாட்சி சுத்தப்படவில்லை என்றால் ஆண்டவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க. இவைகள் எல்லாம் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது 13வது வசனத்திலே, அதப்படி எனில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டாகும்படிக்கு பரிசுத்தமானால். அப்போ
இங்கே சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படிக்கு இவைகளெல்லாம், இந்த பலி பொருட்கள் எல்லாம் இவனுக்கு பிரயோஜனமானால், 10வது வசனம் பாருங்க, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனங்களும் போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறு அல்ல. அப்போ எல்லா பலிகளும் சடங்குகளும் ஆராதனைகளும் கழுவுதல்களும் துடைத்தல்களும் முத்துதல்களும் எல்லாமே சரீரத்திற்கு ஏற்ற ஒரு சடங்கு. பிரைஸ் தி லார்ட். சரீரத்துக்கு ஏற்ற சடங்கு. இவற்றில் பாவ நிவாரணம் இல்லை. இவற்றில் மனுஷனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனாலே தான் அவன் இன்னும் பாவியாக இருக்கிறான். இன்னும் ஆலயத்துக்குள்ளே இருந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஆலயத்து மக்களிடத்திலே தவறாக நடந்து கொள்ளுகிறான். இன்னும் அவனுடைய குற்ற மனசாட்சிக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ளுகிறான். ஏன்? பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, மனசாட்சி சுத்தப்படுத்தப்படவில்லை. ஆனால் 14வது வசனம் பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இங்கே தேவன் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லும் பொழுது தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மனுஷ மக்களை 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறது போல, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது போல, ஒவ்வொரு மக்களையும் தேவன் தங்குகிற ஆலயமாக மாற்றும்படிக்கு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து மக்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்து அவர்களை விடுவித்து அந்த செத்த பாவத்தை செய்யக்கூடிய, அந்த கெட்ட செயலை செய்யக்கூடிய, தீய சிந்தனையை சிந்திக்கக்கூடிய, குரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய, பகையை ஏற்படுத்தக்கூடிய, கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய, இச்சையை ஏற்படுத்தக்கூடிய, விபச்சாரம் செய்ய தூண்டக்கூடிய மனசாட்சியை உடைய ஒவ்வொரு மக்களையும் தம்முடைய பலி மரணத்தினாலே தான் ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி அந்த மனுஷனுக்குள்ளே தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலே தான் அவர் தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்றும் என்கும் பொழுது தேவன் தங்குமிடம், இறைவன் வாசம் பண்ணும் இடம். அது எங்கே? கையினால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் இல்லை. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அது எது? நீதான். மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் தான். அது ஒருவராக இருந்தாலும் அவர்கள்தான் உண்மையிலே தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அங்கேதான் தேவன் வந்து குடியிருக்கிறார். நாம் தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டால் நானும் என் பிதாவும் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதில் எல்லாம் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லும் பொழுது முதலாவது அங்கே இரக்கம் காணவில்லை. அங்கே பல தீட்டுகள் தடைகள் கண்டு அதை அவர் மனதுருகினார். இரண்டாவதாக கையினால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் தேவன் வாசமாயில்லை. மூன்றாவதாக ஆலயங்களிலே செய்யப்படக்கூடியதான பலிகள், ஆச்சாரங்கள், வழிபாடுகள், நேர்த்திக்கடங்கள் இவைகள் ஒன்றும் மனிதனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தவில்லை. சத்த கிரியைகளற அவர்களை நீங்கி சுத்திகரிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே மனிதனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறார். கடைசியாக இதிலேயும் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய 22வது வசனத்தில், அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இனிமேல் படைக்கப் போகிற ஒரு புதிய பூமியில தேவாலயம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. அல்லேலூயா. தேவாலயத்திற்காக எவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் படைக்கப் போகிற புதிய பூமியில இதோ தேவனாகிய கர்த்தர் தாமே மனுமக்களோடு வாசம் பண்ணுகிறார். வேறொரு தேவாலயத்துக்கு அங்கே இடமில்லை. காலாகாலமாக ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் நான் மனிதனோடு தங்க வேண்டும், மனிதனுக்குள்ளாக நான் உறைய வேண்டும்,
அவனுக்குள்ளாக நான் தங்கி அவனோடு நான் ஐக்கியம் கொண்டு வாழ வேண்டும். ஆனால் மனிதனோ அதை புரிந்து கொள்ளாமல் பல தேவாலயங்களை ஏற்படுத்தி பல சண்டைகள், பேதங்கள், குழப்பங்கள், குளறுபடிகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்திலும் பெரியவர் அவர். இது அவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர்களிடத்திலே அவர் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறவர். இதை நாம் புரிந்து கொள்வோமா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நாம் ஒரு வார்த்தை ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வசனங்களுக்காக உம்மை நன்றியோட துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தாவே, உமக்குள்ளாக இன்னும் வராமல் யாராவது இருந்தால் உம்மிடத்திலே வரும்படிக்கும் அவர்கள் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே.